சுவாச பயிற்சி ஒரு செயல் வடிவமாக தியானத்தை பற்றி ஒரு நல்ல செயலை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த தியானம் பழகிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு வடிவத்துக்குள்ளே நம்ம சொல்கிறது என்னன்னா, நிறையா நம்மளோட அதிகமாக பயணிக்கிறவங்க ஒரு குடும்பமாக தான் பயணிக்கிறாங்க. என்னோட அதிகமாக நான் சந்திக்கிறவங்க அனைவர்களையிலே அதிகமானது எண்ணிக்கை அடிப்படை பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக தான் நான் அதிகமாக சந்திச்சிருக்கிறேன். ஒரு ஒரு குடும்பம்னா ஒரு கணவன் மனைவி மட்டும் கிடையாது. அவங்க கணவன் மனைவி பேர குழந்தைங்க அந்த மாதிரி ஒரு பெரிய குடும்பமாக தான் நான் நிறைய நபர்களை சந்திச்சிருக்கிறேன். இப்போ என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய குடும்பத்தை பற்றி சில செயல்கள் வடிவத்தில் நான் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் அதை கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் தவம் செய்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில், அந்த மாற்றத்தில், அந்த வடிவத்தில் என்ன ஒரே ஒரு நிகழ்வுகள் அப்படி நிகழ்ந்துச்சு அப்படின்னா, பெரிய ஒரு சேஞ்சை நான் உணர்ந்திருக்கிறேன். என்ன உணர்ந்திருக்கிறேன்னா, என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் என்னுடைய மனைவி அந்த கன்சீவாக இருக்கிற காலகட்டத்தில் அவங்க ஒரு ஆஸ்பத்திரிக்காக அந்த நிறமாச கர்ப்பிணியாக குழந்தைக்காக டெலிவரிக்காக சேர்க்கப்படுற நேரத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் சேர்த்தோம். அந்த ஹாஸ்பிட்டலில் நான் முழு நேரமும் அவங்க கூட இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. நம்ம தான் இருந்து அதை பார்த்தோம். இதுக்குள்ளே என்ன மாற்றம்னா, என்னுடைய சிறு வயதிலிருந்து நான் வளர்ந்த விதம் எங்கள் குடும்பம் பெரிய குடும்பமாக இருந்திருக்கு அப்படின்னு ஊர்கள் உறவுகள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நான் கண்முழித்து வளர்ந்த போது அந்த குடும்பம் குடும்பம்னு பெரிய குடும்பமாக வார்த்தையால் மட்டும்தான் இருந்துச்சு, மற்றபடி அங்கே ஒன்றும் இல்லை. அப்போ நான் வளர தொடங்கும் போது ஒரு ஏழையாகத்தான் நான் வளர்ந்தேன். பெரிய குடும்பம் என்று சொல்லப்பட்டுகின்ற ஒரு வார்த்தைக்குள் வைத்து கொண்டு ஒரு ஏழை மாணவனாக தான் நம்ம வளர்ந்தோம், நம்ம வாழ்ந்தோம். அப்போ நம்ம நிறைய வடிவத்துக்குள்ளே சிறு வயது வாழ்க்கைக்குள்ளே நமக்கு நிறைய முரண்களும் நிறைய காலக்கணக்குப்படி நிறைய செயல்கள் நடந்திருக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி நான் நிறைய காலங்கள் நிறைய ஊர்களில் நிறைய நகரங்களில் வேலை செஞ்ச போது கூட, நான் ரொம்ப கஷ்டப்பட்ட போது கூட, நான் சாப்பாட்டுக்கு கூட போராடிய காலகட்டங்களில் கூட, வேலை இல்லாமல் உணவுக்காக வீட்டை விட்டு வெளியில் வேலை செய்யும்போது கூட, படுப்பதற்கு ரோடுகள்லையோ எங்கேயோ இந்த மாதிரி கஷ்டப்பட்டது இல்லை. ஏதோ ஒரு படுக்க இடம் இல்லாமல் கஷ்டப்பட்டால் கூட ஒரு நல்ல அறைகளில் ஏதோ ஒரு நாள் 2 நாள் கூட நண்பர்களோட அறையில் தங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை எனக்கு உருவாக்கிறோம். என்னுடைய வாழ்க்கை ஒரு ஏழையாக இருந்தாலும் ஒரு மேம்பட்ட மாதிரியே தான் எனக்கு ஒரு சூழல் அமைஞ்சிச்சு. நண்பர்கள் யாரோ ஒரு உறவினர்களோ யார் மூலியமாவோ ஒரு ஹெல்ப் கிடச்சிரும், அதை வச்சு நான் வாழ்ந்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் என்னுடைய மனைவியோடைய ஆஸ்பத்திரியில் சேர்த்த அந்த காலகட்டத்தில் நான் அந்த ஆஸ்பத்திரி வாசலில் ஒரு அட்டைப்பெட்டியை விரித்து தான் அவங்க 2 குழந்தை, முதல் குழந்தைக்கு அந்த குழந்தைக்கான சேர்க்கப்பட்ட போது 4 நாளும் 5 நாள் இருந்த போதும் 5 நாளும் அந்த ஹாஸ்பிட்டல் வாசல்லே தான் படுத்து கிடந்தேன். அது என் வாழ்நாளில் அந்த மாதிரி நான் படுத்து கிடந்ததே இல்லை. அந்த மாதிரி ஒரு நாள் கூட நான் அந்த மாதிரி ஒரு சூழல்களை, அந்த மாதிரி ஒரு செயல்களை நான் என் வாழ்நாளில் கடைப்பிடிச்சதே இல்லை. இது எனக்கு ஒரு புது அனுபவமாக, நாம் அதை எப்படி செய்தோம். பல ஆண்கள் பல பெண்கள் ஆஸ்பத்திரியில் அப்படி தான் படுத்திருக்கிறாங்க. நாம் அந்த மாதிரி வாழ்ந்தது இல்லை. ஆனால் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது எப்படி கிரியேட் ஆணுச்சு, அதை நம்ம எப்படி எளிமைப்படுத்திக்கிட்டு அந்த இடத்துக்குள்ளே படுக்கிற இடம் எதை பற்றியும் யோசிக்காமல் அந்த செயலை மட்டும் யோசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்குனதுக்கு முக்கியமான காரணம் இந்த தவம்தான். இந்த தவத்துக்குள்ளே களம் மட்டும்தான் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. அப்புறம் இடமோ அந்த சூழலோ தூக்கமோ அந்த செயலோ அந்த வடிவம்லாம் எனக்கு தெரியலை. மனைவி அந்த பெண் கன்சீவாக இருக்கிறாங்க, அவங்கள பார்த்துக்கிட்டு சரியான முறையில் அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். அப்படி ஒரு செயல் வடிவமாக தான் நான் பார்த்தேன். அதை இறைவனாக இந்த வாய்ப்பை இந்த வேலையை கொடுத்துருக்குறான், ஒரு வேலை இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி செய்யணும், அப்படி தான் நான் செஞ்சேன்.
அப்போ காலையில் இரவுகள் நைட்டு 10 மணி ஆயிரும், அந்த ஆஸ்பத்திரி வாசலில் தூங்கிட்டு காலையில் அதிகாலையில் எழுந்து அங்கிருந்து ராகவேந்தர் தவம் செய்த 12 வருடம் தவம் செய்த ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு 3 மைல் இந்த மருத்துவமனையிலேருந்து நடந்தே போவேன். அந்த ராகவேந்திரர் தவம் செய்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு சிறு ஆறு ஓடுது. அந்த ஆறில் குளிச்சுட்டு அந்த ஆற்றுக்கு பக்கத்திலே ராகவேந்தர் தவம் செய்த இடத்துல போய் உட்காந்து தவம் செய்துட்டு அங்கேருந்து ஒரே வேஷ்டி சட்டையோடு இருப்பேன். அதையே துவைச்சி காலையில் அப்படியே காய வச்சு திருப்பி 3 மைல் நடந்து ஆஸ்பத்திரிக்கு வந்து முழு நேரமும் ஆஸ்பத்திரி பணியை நான் செய்தேன். இது 3 நாட்கள்லேருந்து 5 நாட்கள் செய்தேன். 2வது ஒரு குழந்தைக்கு அதே போல் ஒரு செயலும் அதே ஆஸ்பத்திரியில் இன்னும் மேம்பட்ட தியானத்தில் பெரிய மேம்பட்ட நிலையில் இருக்கிறேன். என்னுடைய அக்கௌண்ட்டில் 50,000 ரூபாய்க்கு மேலே பணம் இருக்கிறது. ஆனால் அதே அட்டைப்பட்டியில் அதே மாதிரி தான் நான் படுத்திருந்தேன். என்ன வேலை என்னுடைய குழந்தைக்கு செய்தனோ 2வது குழந்தைக்கும் அதே போல் அந்த ஆஸ்பத்திரி வாசலில் தான் படுத்திருந்தேன். அதே போல் காலையில் எழுந்து ராகவேந்தர் தவம் செய்த இடத்தில் குளித்துவிட்டு அதுபோல் ஒரு செயலை செய்தேன். என் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் பெரிய வியர்ப்பையும் ஏற்படுத்தியது. என்னுடைய மனைவி 9 மாதங்கள் அவங்க கன்சீவாக இருந்ததை தாண்டி அந்த 9 நாட்கள் என்னுடைய முதல் குழந்தைக்கு 2 குழந்தைக்கு சேர்த்தே 9 நாட்கள் இருக்கும். அந்த 9 நாட்கள் பிரித்து அந்த மருத்துவமனையில் இருந்த நாட்கள் என் வாழ்நாளில் மறக்க முடியாத நாட்களாக கருதுகிறேன். ஏன்னா என்னுடைய சொந்த பந்தங்களுக்கெல்லாம் இது இப்படி தெரியாது. எனக்கே அது ரொம்ப புதுமையாக இருந்தது. இந்த மாற்றத்துக்கு காரணம் எல்லா செயலையும் மறந்துவிட்டு அந்த பணியை செய்ததுக்கு காரணம் தவம்தான். இந்த தவம் ஒரு மனிதனை எவ்வளவு பெரிய ஒரு மேன்மை அடைய வைப்பது மட்டும் இல்லாமல் ஒரு மனிதனுடைய அந்த வேலையை, அந்த போக்கை, அந்த செயலை அது வடிவத்திலிருந்து செய்யணுங்கிறத இந்த பிரபஞ்ச பேராற்றல் எமக்கு என்னை அறியாமலே எனக்கு ஒரு நல்ல செயல் வடிவத்தை கற்றுக் கொடுத்தது. என் வாழ்நாளில் மறக்க முடியாத நாட்கள் அந்த நாட்கள் என்று நான் சொல்லுவேன். ரொம்ப பசுமையான நாட்கள் அந்த நாட்கள் என்று நான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு அனுபவம் பெற்றதுக்கப்புறம் என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள் கருத்து வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் வரும்போது என் மனைவியெல்லாம் கொஞ்சம் ரொம்ப வருத்தப்பட்ட ஒரு சூழல்கள் இருக்கும்போது, என் மனைவியோட தாயார், என் மனைவியோட சகோதரிகள் எல்லாம் இருக்கும்போதும் நான் அந்த இடத்தை கடக்கும் போதும் இந்த தியானம் மிகப்பெரிய ஒத்துழைப்பையும் மிகப்பெரிய செயல் வடிவத்தையும் கொடுத்தது. ஒரு காலமும் அவர்களை புண்படுத்துவது போல் நான் நடக்காமல் அவர்களை அருகாமையிலேயே அவர்கள் என்ன செய்தாலும் அதோடைய என்ன நடக்கும் என்பதை அறிந்து நான் ரொம்ப கவனமாக விழிப்போடு செயல்பட்டேன். இதற்கு முக்கியமாக காரணம் தாயோடைய வளர்ப்பு, தந்தையோட வளர்ப்பு என்று சொல்வதோட தவத்தோட வளர்ப்பு. இந்த தியானம் எதை உருவாக்குகிறது என்பதை யாமே அந்த மேம்பட்டதை நானே ஒரு சாட்சியாக இருந்து பார்த்தேன். ஒரு செயல் வடிவமாக இருந்து பார்த்தேன். அதை வாழ்க்கையில் மறக்க முடியாது. நிறைய குகைகளில், நிறைய இடங்களில் நம்ம ஒரு அனுபவத்தை பெறுகிறோம். ஏதாவது ஒரு இடத்துல ஒரு செயல் நடக்குது, வருடக்கணக்காக தவம் செய்கிறோம். ஆனால் அதை எப்படி நாம் ப்ரூவ் பண்ணுவது, எப்படி காட்டுவது? சக்தி மேஜிக் செய்யறதுங்கிறது அது வேற. ஆனால் இதை சாட்சியாக வைத்து எப்படி நாம் காட்டுவது? இங்கு சக்தியை காட்டி அதிசயத்தை காட்டிவிட்டால் தியானத்தில் உயர்ந்தவர் என்று பொருளாகிவிடாது. தியானத்தில் உயர்ந்தவர் பொருள் என்பது என்ன என்றால் அது ஒரு பெரிய செயல் வடிவத்தை உள்ளிருந்து பெற வேண்டும். பல ஆண்டுகள் தவம் செய்து ஒரு செயல் வடிவமாக மாற வேண்டும். அது நீங்கள் அப்படி மாறியிருப்பீர்கள் என்பதற்கு சாட்சி என்பது ஒன்று இருக்கு. என்ன பேர் வடிவமாக இருந்தாலும் புத்தருக்கே பெரிய ஒரு செயல் வடிவமாக இருந்து புத்தருடைய அந்த இறை ஆற்றல்னு சொல்லக்கூடிய அந்த ஆறான்னு சொல்லக்கூடிய அவ்வளோ பெரிய பரவல் இருந்தே புத்தரை சில கிராமங்களில் புரிந்து கொள்ளாமல் மக்கள் நடந்திருக்கிறார்கள். புத்தரை கண்டும் காணாமலும் சில மனிதர்கள் போயிருக்கிறார்கள். நீங்கள் என்ன ஆறா இருந்தாலும், என்ன சக்தி இருந்தாலும், மனிதன் அவன் மாயையில் மறைக்கப்பட்டவனாக இருந்தாலும், கடவுளே நேரடியாக வந்தாலும் அவன் பக்கத்துக்குள்ளே அவன் ஒரு சிக்கன் பிரியாணியை வாங்கி வைத்து கொண்டு சாப்பிட்றதை சாப்பிட்டு கொண்டே இருப்பான். அவன் அதை பற்றியெல்லாம் யோசிக்க மாட்டான். கடவுள் வந்திருக்கிறாரு, இங்கே ஒருத்தர் இப்படி போகிறாரு, ஒரு யோகி வர்றாரு, ஒரு குரு வர்றாரு. அவனுக்கு அதெல்லாம் கிடையாதுங்க. அவனுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறதுனால அவனுக்கு எல்லாம் ஒரே செயலாக தான் தெரியும், எல்லாம் மனிதனாக தான் தெரியும். அதனால்தான் இங்கே தேசத்தில் ஒரு நல்ல செயலை எவனாலும் கண்டறிய முடியவில்லை, ஒரு செயல் வடிவத்தை பார்க்க முடியவில்லை. எல்லாத்தையும்
அவர்களுடைய குணாவசியம், கேரக்டர், அன்பு, பாசம், கருணை என்று கால்குலேஷன் போடுறார்களே ஒழிய கண்டறிவதற்கான வாய்ப்புகளை எங்கே இழக்கப்படுகிறார்கள் என்றால், அங்கு ஏதாவது ஒன்று ஒரு மனிதனுக்குள் உள்ளே நிகழ்ந்தால் மட்டும்தான் எதிரிருப்பவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை கண்டறிய முடியும். எதிரிருப்பவர்களுடைய வகுப்பையோ, எதிரிருப்பவர்களுடைய பழக்க வழக்கத்தையோ, எதிரிருப்பவர்களுடைய செயல்பாடுகளையோ, திட்டங்களை வைத்து கணக்கிடக்கூடாது. கணக்கிடுவது என்பது அவருடைய அறிந்திருக்கிற செயல். அப்போ ஒவ்வொரு யோகியும் வருத்தப்பட்டது உண்டு, நாமும் வருத்தப்பட்டது உண்டு. நாமும் வருத்தப்பட்டது, பெரிய வருத்தப்பட்டது, பெரும் செயலாக இருப்பது என்ன என்று கேட்டால், இந்த அனுபவத்துக்கு சாட்சி யார் இருக்கிறார்? நாம் சொல்வது எல்லாம் தவத்துக்காக உரிய சில ஆன்மாக்கள் அதை உணர்கிறது, அதை புரிந்து கொள்கிறது. தவத்துக்காக உணராத எத்தனையோ பேர், அவர் ஏதோ ஒரு ஆன்மீகவாதி ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்காரு, அதை கேட்கறதுக்கு ஒரு 10 பேர் இருக்காங்க, அது என்னப்பா, அது நமக்கு எதுக்குப்பா அப்படிங்கிற ஒரு 70 விழுக்காடு மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தமக்குள் மறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஒற்றுக்கொள்வது இல்லை, தனக்கு அது தெரியவில்லை என்பதை ஒற்றுக்கொள்வது இல்லை, நமக்கு அந்த இடத்துக்குள் போகவில்லை என்பதை ஒற்றுக்கொள்வது அல்ல. தவம் என்பது உள்ளே பெரிய செயல் என்பதை ஒற்றுக்கொள்வது அல்ல. ஆனால் அவர்களை பொறுத்தளவுக்கு அது ஒரு ஆன்மீகம். தியானம்னா அது ஒரு செயல், அது ஒரு வடிவம். ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, அதுக்கு தெரிஞ்சவன் 4 பேர் போய் உட்காந்துருக்கான், கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நம்ம கூட போவோம், ரொம்ப பிரபலமாக இருந்தாருன்னா நம்ம போவோம் அப்படிங்கிற ஒரு வடிவத்துக்குள் போயிருக்கிறார்கள். அப்போ சாட்சியாக ஒரு யோகிக்கும் யார் இருக்கிறாள் அப்படி என்று கேட்டால், அந்த சாட்சி என்பது இந்த இயற்கை தான். இந்த பிரபஞ்சமே ஒரு யோகிக்கு சாட்சியாக இருந்து அதுதான் முன்னிறுத்து ஒரு மனிதனாக இருக்கப்பட்டவனுக்கு இறை ஆற்றலாக, இறை சக்தியாக இருப்பவனை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து மக்களிடம் அறிமுகப்படுத்துகிறது, மக்களிடம் ஒரு செயல் செய்கிறது. அவனை இரவு பகல் பாராமல் எந்த மனிதனும் ஒரு யோகியை பாதுகாப்பதல்ல. காலையிலும் பகல்களும் எந்த சூழல்லையும் ஒரு இறை ஆற்றலே ஒரு யோகியை பாதுகாத்து கொள்கிறது. ஒரு யோகியை முழுமையாக இந்த மக்களிடம் அர்ப்பணிக்கிறது, செயல்களை ஒரு செயல் வடிவமாக செய்கிறது. அவன் வியர்ந்து போய் அவன் ஆச்சரியத்தோடு பார்க்கிறது என்ன என்று கேட்டால், அவனுக்கும் இறைவனுக்கும் பெரிய தொடர்பு. ஆனால் மக்களுக்காக தான் பணி செய்ய வந்திருக்கிறான், ஆனால் மக்களுக்கும் அவனுக்கும் பெரிய தொடர்பு அல்ல. பக்தியாக இருக்கிறார்கள், ஆனால் அந்த தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள மாட்டேங்கிறார்கள். அப்ப இந்த தவம், இந்த செயல் வடிவம் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். அதுபோல் எனக்குள் அவ்வளவு பெரிய குடும்ப வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை சந்தித்ததற்கும், என்னையே மாற்றியதற்கும், என்னுடைய சூழல்களை மாற்றியதற்கும், நான் உணர்ந்து வேலை செய்ததற்கும் பெரிய வாய்ப்பு. அப்போ ஒரு தவம் ஒரு மனிதனை எப்படி மேம்படுத்த செய்யும் என்பதை பாருங்கள். ஒரு மனைவி, குழந்தைகள் அதற்கு கஷ்டப்படுறது சாதாரண விஷயம். ஆனால் அதை எப்படி கஷ்டப்படுகிறோம் என்பது கூட சாதாரண விஷயமா வச்சுக்கலாம், அது நம்ம குடும்பம். ஆனால் அதை எப்படி செய்தேன் என்று கேட்டால், ஒரு எதையும் யோசிக்காமல், சுத்திருக்கின்ற எதை பற்றியும் யோசிக்காமல், அந்த செயல், அந்த பெண் வயிற்றில் இருக்கும் குழந்தை வெளியே வர வேண்டும், அந்த வெளியில வர்ற வரைக்கும் நம்மளுடைய வேலை இதுதான். அந்த வேலைக்கு உள்ள எதுவும் செய்யக்கூடாது. பணம் இருக்கிறது பக்கத்திலே, என்னுடைய சொந்த ஊர், என்னுடைய சொந்த மாவட்டம், எந்த ஹோட்டலில் வேணாலும் ரூம் போடலாம். ஆனால் எந்த சூழலுக்குள்ளேயும் இந்த மனம் போகவில்லை. அப்போ இந்த தியானம் எவ்வளவு பெரிய நுட்பத்தை அங்கே உருவாக்கி கொடுத்தது, ஒரு செயல் வடிவம் கொடுத்தது என்பதை என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு சூழலாக இருந்தது. இதை யாரும் உணரலை, இது யாரும் ஸ்டடி பண்ணலை. இது என் வாழ்நாளில் ரொம்ப ஒரு முக்கியமான செயலாக இருந்தது. இதை உங்களிடம் சொல்லணும் என்று எதற்கு கருதுகிறேன் என்றால், உங்களை அறியாமலே உங்களுக்குள் இருக்கின்ற ஒரு செயல் வடிவம் வெளியே வந்தால், நீங்கள் கணவனாக இருக்கிறவன் மனைவிக்கே தந்தையாக மாற வாய்ப்பு இருக்கிறது. தந்தையாக இருக்கிறவன் குருவாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குருவாக இருக்கிறவன் கடவுளாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது எல்லாம் தானாக நிகழும், இயற்கையாக நிகழும். தியானம் என்பது படிப்போ, வகுப்போ, பழக்க வழக்கமோ, கற்றுக் கொடுப்பதோ அல்ல. ஒரு இயற்கையாக பருவமாற்றம் அடைவது. ஒரு பருவமாற்றம் அடைந்தவன் தன்னுடைய குணாதிசயம் எல்லாத்தையுமே தானே மறந்து போகிறான், தானே தொலைக்கிறான். நாம் மாற்றி கொள்ளவில்லை, எதையும் விட்டுவிடவில்லை, தொலைத்து விட்டோம், தொலைந்து போனோம். பந்தா, பில்டப்பு, பெரிய கௌரவம்,
பெரிய ஒன்றும் இல்லாத வெட்டி பேச்சு இது எல்லாம் இந்த தியானம் துளைத்து வைத்து விட்டது. ஒரு மருத்துவமனை வாசலில் எத்தனை கொசுகடியில் அந்த அட்டையை விரித்து தூங்கும்போது என்ன செயல் வடிவம், அதே 6 நாள் 5 நாள் கழித்து அந்த செயல் வடிவத்தை நாம் மீண்டும் செய்வோம் என்றால் செய்ய மாட்டோம். அப்போ நாம் செய்ததற்கு என்ன என்று கேட்டால், நம்மளை அறியாமல் அந்த தவம் அந்த இடத்தையே ஒரு சொர்க்கமாக நமக்கு மாற்றி கொடுத்திருக்கிறது, ஒரு செயல் வடிவமாக இருக்கிறது. இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது எது என்று கேட்டால், ஒரு உண்மையாக நல்ல தவத்தில் பருவமாற்றம் அடைந்தவன் எந்த காரியத்தையும் செய்வான், எதையும் செய்வான். சாக்கடையை கூட கங்கையாக நினைத்து கொண்டு அதிலே இருந்து ஒரு பெரிய பணியை கூட செய்வான். அப்படி என்பதற்கு இதுதான் முன் உதாரணமாக இருக்கிறது. என்னுடைய அத்தனை மாணவர்களுக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் எங்கேயாவது ஒரு இடத்தில் இது உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். நல்ல செயலாக இருக்கும்.